பன்னாட்டு அரிமா சங்கம் மாவட்டம் 324 1F சார்பில் அனைத்து நாடுகள் மாற்றுத்திறனாளர் தின விழா கொண்டாடப்பட்டது. பன்னாட்டு அரிமா சங்கம் மாவட்டம் 324 1F சார்பில் அனைத்து நாடுகள் மாற்றுத்திறனாளர் தின விழா சென்னை ஈக்காட்டு தாங்கலில் உள்ள ECI மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப்பள்ளியில் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவிற்கு வந்திருந்தவர்களை மாற்றுத்திறனாளர் நலனிற்கான அரிமா மாவட்ட தலைவர் அரிமா டாக்டர் ஆவின் கி கோபிநாத் வரவேற்று பேசினார். அரிமா மாவட்ட ஆளுநர் பிரவீன்லால் முன்னிலை வகித்தார். சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி நீதியரசர் நக்கீரன் அவர்கள் தலைமை விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார். இவ்விழாவில் அரிமா மாவட்ட முன்னாள் ஆளுநரும் மாவட்ட ஆலோசகருமான கலைமாமணி அரிமா கோ மணிலால், காவல்துறை கூடுதல் கண்காணிப்பாளர் செல்வகுமார், தமிழக தொழிலக பாதுகாப்பு மற்றும் சுகாதாரத்துறையின் இணை இயக்குநர் ஜவஹர், சென்னை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சீனிவாசன், தமிழ்நாடு உதவிக்கரம் மாற்றுத்திறனாளர் நல்வாழ்வு சங்க மாநில தலைவர் TAP வரதக்குட்டி, ECI மெட்ரிகுலேஷன் உயர்நிலைப்பள்ளியின் தாளாளர் அருட்தந்தை பால் தினகரன், கவுன்சில் அட்மின் கோஆர்டினேட்டர் லைன் ராஜேஸ்வர ராவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் அரிமா மாவட்ட அமைச்சரவை செயலாளர் லைன் விஜய் ஆனந்த், GST கோஆர்டினேட்டர் லைன் செல்லசாமி, அரிமா மாவட்ட தலைவர் பாலாஜி, வட்டார தலைவர்கள் VK பாண்டியன், P முகமது, K தேவன், அஜய் கிஷோர் உள்ளிட்ட ஏராளமான அரிமா நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்நிகழ்வில் மாற்றுத்திறனாளிகள் நலனிற்காக கடந்த 30 ஆண்டுகளுக்கும் மேலாக மிகவும் சிறப்பான முறையில் சமூக சேவை பணி ஆற்றி வரும் சென்னை சாய் துணை மேட்ரிமோனியல்ஸ் நிறுவனர் சாய் சங்கரா பஞ்சாபகேசனுக்கு மாற்றுத்திறனாளிகளுக்கான நம்பிக்கை ஒளிவிளக்கு விருது வழங்கப்பட்டது. மேலும் 100 மாற்றுத்திறன் நபர்களுக்கு அரிசி மற்றும் மளிகை பொருட்களும், 2 மாற்றுத்திறன் நபர்களுக்கு சுயதொழில் செய்ய ரூபாய் 10,000 நிதி உதவியும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் கலந்து கொண்ட 200க்கும் மேற்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கு ரொக்க பரிசாக தலா ரூபாய் 500 கொடையாளர் திரு சாய் சங்கரா பஞ்சாபகேசன் அவர்கள் ஒவ்வொருவரின் இருக்கைக்கும் நேரில் சென்று அவர்களை வாழ்த்தி அந்த ரொக்க பரிசினை வழங்கினார். இவ்விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் இரவு சுற்றுண்டி வழங்கப்பட்டது. இந்நிகழ்விற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் மிக சிறப்பான முறையில் மாற்றுத்திறனாளர் நலனிற்கான அரிமா மாவட்ட தலைவர் லயன் டாக்டர் ஆவின் கி கோபிநாத் செய்திருந்தார். விழாவின் இறுதியில் DC ஆக்டிவிட்டீஸ் லயன் திரு T சிவகுமார் அவர்கள் நன்றியுரை ஆற்றினார். உங்களுக்கு வங்கி கடன் எல்லாம் மிக எளிமையாக தராங்களான்னு எனக்கு தெரியல. அதை நீங்க அங்க போய் என்ன கஷ்டப்படுறீங்களோ தெரியல. அந்த வங்கி கடன், அதாவது முதல்ல வாகனங்களை இது பண்ணணும், அது உங்களுக்கான உபயோகப்படுத்த வேண்டிய தொழில்நுட்ப சாதனங்கள், அது கம்ப்யூட்டரா இருக்கலாம், அது செல்போனா இருக்கலாம், அது கேமராவா இருக்கலாம். எப்போ AI தொழில்நுட்பம்ன்றாங்க, அது உங்களுக்கு அந்த AI தொழில்நுட்பம் பயன்பட்டால் உண்மையிலேயே நான் அதற்கு பெருமகிழ்ச்சி அடைவேன். கரெக்டா? வங்கி லோன் ஈஸியா கிடைக்கணும். அடுத்து சார் சொன்னாரு, அரசாங்க வேலையில் மட்டும் உங்களுக்கு சதவீதம் இடஒதுக்கீடு இருக்குன்றாங்க. அது தனியார் நிறுவனத்திலையும் வர வேண்டும். தனியார் நிறுவனத்தில் அங்கொன்றும், அதாவது இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கு. அந்த நிறுவனங்கள்லாம் யாருன்றது உங்களுக்கு தெரியுமானும் தெரியல. அது தெரியணும் உங்களுக்கு. தனியார் நிறுவனத்திலையும் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு குறிப்பிட்ட சதவீதம் வேலை வாய்ப்புக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒன்று இருக்கணும். கரெக்டா? அடுத்தது சார் நல்ல பாட்டு பண்ணார். நம்மெல்லாம் கொஞ்சம் தொய்வா இருந்தோம். அப்போ சில பாடல்களை பாடி நம்மளை ஊக்கப்படுத்தினார். நான் ஒரு பாட்டு பாடுறேன். அச்சம் என்பது
மடமையடான்ட்டு. அச்சம் தவிர்த்து நம்ம தமிழ்லயே இருக்கு. கரெக்டா? அடுத்து கமலாசன் பாட்டு, உன்னால் முடியும் தம்பி தம்பி உனக்குள் இருக்கும் உன்னை நம்பி தோலை நிமிர்த்து. நீங்களா எப்படி? அடுத்தது ரஜினிகாந்த் பாட்டு ஒண்ணு இருக்கு, எந்த தொழில் செய்தால் என்ன, தேவுடா தேவுடான்னு ஒரு பாட்டு வரும். எந்த தொழில் செய்தால் என்ன அப்படின்னு வரும் அந்த வரி. அதுல ஒரு வரி ரொம்ப அருமையா இருக்காது, என்று பட்டுக்கோட்டை பாட்டில் சொல்லி வைத்தாடே அப்படின்னு வரும். சொல்ல தெரியுதுங்களா? அதனால இன்னொன்னு, நீங்கள் வானத்தில் பறக்க விரும்பினால் யாரோட பழகணும்? வாத்துகளுடன் பழகக்கூடாது. வள்ளூர் கழுகு இருக்குல்ல, அதோட பறந்தாதான் நீங்க யாரோட பழகுறீங்க, யாரோட பேசுறீங்க, உங்களோட நேரத்தை யாருக்கு அதிகமா செலவிடுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்கள் ஆளுமை நிர்ணயிக்கப்படும். அந்த வகையில் நான் பார்த்த வகையில் இப்ப இந்த லயன்ஸ் கிளப் மீட்டிங், மற்ற பொது மீட்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுமையுடனும் துணிவுடனும் அன்புடனும் பாசத்துடனும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் திரு மணிலால். அவருடைய அன்பை ஏற்றுதான் நான் உங்களெல்லாம் இப்போ சந்திச்சிருக்கேன். கரெக்டா? நீங்க வாழ்க்கையில இன்னும் உங்களுக்கு என்னென்ன வாய்ப்புகள் உள்ளது, என்னென்ன சலுகைகள் உள்ளது, சலுகைகள்னு சொல்லக்கூடாது, அது உங்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமை. சார் சொன்னார் உரிமைனாரு, அது உங்களுக்கான உரிமைகள். அதை நீங்கள் கேட்டு பெற வேண்டும். அந்த காலகட்டம் மிக விரைவாக வர வேண்டும். அப்பொழுதுதான் உண்மையான மகிழ்ச்சி ஏற்படும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.